நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இந்த வீடியோ என்னுடைய 542வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அம்பாளுக்குரிய இந்த வஸ்திரங்கள் என்னென்னு பார்க்கணும். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து கல்யாணம் வருது. மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை மாதம் சுக்ல சப்தமி மாதங்கியோட கல்யாணம் அரியத்துறையில் மரகதவல்லிக்கும் வரமூர்த்தீஸ்வரருக்கும் கல்யாண சுந்தர ரூபத்தில் இருக்க அவளுக்கு பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த புடவை செலெக்ஷன்லாம் வரும்போது ஆஷான்ற ஒரு பெண்மணி இருக்கா, நம்ம சிஷ்ய பொண்ணுவோ, நெதர்லாண்ட்ஸில் இருக்கா. அதே மாதிரி ராஜின்னு ஒரு யூஎஸில் இருக்கா. அவள் இவாளெல்லாம் வாங்கித்தர என்ன சரி நான் சொன்ன ஆல்ரெடி கமிட் பண்ணி இந்த அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு ஆஷான்றதில் முதல்ல அவன் சுந்தரி சில்கில் வாங்கணும் பண்ணான். அது பார்த்தா என்னென்னோ காமிக்கிறான். அது அம்பாள் உயரமே 1.5 அடி தான். அது மூலவர் கட்டலை. இது வந்து விக்கிரக ரூபத்தில் இருக்கிற கல்யாண சுந்தரம் கட்டுறோம். ஸோ கல்யாண சுந்தரம் 2 அடிக்கு மேலே இருந்தாலும் அம்பாள் 1.5 அடி உயரம் கம்மி தான். ஆல்ரெடி இந்த ரூபத்தை காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த கல்யாண சுந்தரர் இந்த இதிலே பாருங்க இதில் பார்த்தா மன்னிக்கணும், கொஞ்சம் அடுப்பாடு எங்கேயோ போக வேண்டியவா அந்த காலிங்கள் அடிச்சதுனால நடுவில் பிரேக் ஆச்சு. அதாவது அம்பாளுக்கு கல்யாணத்துக்கு அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் வரமூர்த்தி ஈஸ்வரர் மரகதவல்லிக்கு இந்த கல்யாண சுந்தர கோலத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு புடவை வேஷ்டி. இது வந்து ஆஷான்ற பெண்மணி. அவள் வந்து நம்ம சிஷ்ய பொண்ணுவோ, நெதர்லாண்ட்ஸை வேலை பார்க்குறா. அவள் ஹஸ்பண்ட் பேர் ஷரத் பேர். மாமா நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்லி முதல்ல சுந்தரி சில்கில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது சரியாக வரல. அது சரி சொல்லிட்டு அப்புறமா அவள் அப்பா அம்மாலாம் இங்கே மகாலிங்கபுரத்தில் இருக்கா. அவாடு சொல்லி நல்லியில் வாங்குங்க சொல்லி, நல்லியில் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் சிலதெல்லாம். பட்டுப்புடவையெல்லாம் மெயினாக மெட்ராஸில் நிறைய கடைகள் இருக்குது. ஆர்எம்கேவி இருக்குது. நல்லி வந்து ஃப்ரம் த பிகினிங் தோஸ் டேஸு அழகாக அந்த கடையினுடைய இதுவே வந்து லட்சுமிகரமாக இருக்கும். தினமும் மாவலை கட்டுவாள் நல்லியில். அதே மாதிரி கோலம் போட்டிருப்பா. இந்த பாரம்பரியத்தை மாறாமல் மெயின்டைன் பண்ணக்கூடிய நல்ல குப்புசாமி செட்டி அவர் வந்து ரொம்ப தன்மையான மனிதர். ரொம்ப அழகாக பேசுவார். அங்கே இருக்க குவாலிட்டி நம்ம வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காமல் தோணும் நமக்கு. பட் குவாலிட்டி வைஸு தே வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் தட். ஸோ அங்கேயே செலக்ட் பண்ணிட்டேன் மாமான்னா. ஸோ என்ன செலக்ட் பண்ணேன், 2-3 புடவையெல்லாம் காமிச்சா எனக்கு அமிச்சா. ஸோ நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறதை விட இது எனக்கு என்ன செலக்ட் பண்ணேன் தெரியணும்னு. அப்போ இந்த மாதிரி சில புடவை முதல்ல இந்த மாதிரி புடவை காமிச்சா. இவ்வளோ மாதிரியெல்லாம் கட்ட முடியாதுமா, புட்டா கட்டாலும் தேவையில்லை, எனக்கு ப்ளெயினாக தான் இருக்கணும்னு. நான் அம்பாள் சின்ன சைஸு. ஸோ அப்புறமா வந்து இந்த மாதிரி புடவை இது பியூ பட்டு இது. ஸோ இதுவும் வேணான்ட்டேன் நான். நிறைய புட்டாலாம் இருக்குது. அப்புறமா வந்து இதுலேயும் இங்கே புட்டாக்கள் இருந்தது. அரக்கு கலர் இந்த பாடு ஜெரி இது. இது கம்பேர் பண்ணும்போது கடைசியாக ஒன்று அமிச்சா, இந்த மாதிரி வேறு அமிச்சா. நான் இதுவும் வேணான்ட்டேன். இது வந்து அகலமாக இருக்குது பார்டர். அப்புறமா இது ஒன்று ப்ளைனாக இருந்தது, புட்டாக இருந்தது. தென் ஃபைனலி ஐ செலக்டட் திஸ் சாரி. தலைப்பு வந்து கொஞ்சம் மஸ்டர்ட் கலரில் இருக்குது. ஜெரிகை வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு மேலே அவ்வளோதான் இருக்கும். இதுதான் கட்ட மாதிரி சாரி தான் கட்ட முடியும். பட்டு வஸ்திரமாக இருக்கிறதுனால அழகாக வந்து இந்த கொசுவெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அவளுக்கு. ஸோ பட்டுப்புடவை எப்பயுமே வருஷம் அம்பாள் கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி சில நேரத்தில் வந்து நாற்பட்டு வேஷ்டி வாங்கி கொடுத்துருவேன். அது நாற்பட்டு வேஷ்டியே 1800 ரூபா 2000 ரூபா வருது. அது மயில் கண்டுது. நான் இப்போ இல்லை பட்டே வாங்குறப்ப சுவாமிக்கு அம்பாளுக்கு பட்டு இருக்கும்போது ஈஸ்வரனுக்கு பட்டு இருக்கணும்னு சொல்லி பட்டு வேஷ்டி பெருசாக வாங்க வேணாமா, விக்கிரகம் சின்னது சொன்னோடனே ஸோ 8க்கு 4 வாங்கிடுறேன் மாமான்னா. ஸோ இது 6 கஜம் புடவை 9 கஜமாக கட்டிடுவாவா. அதே மாதிரி பட்டு வேஷ்டி பட்டு புடவை பட்டு வேஷ்டியை
நல்லியில் ஆர்டர் பண்ணிட்டேன். இட் கம்மிங் இன் டே ஒரு புதன்மைக்குள்ளே வந்து சேர்ந்துருன்ட்டா, செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்துருன்ருக்கா. நாளைக்கு அனுப்பிச்சுடுவான்னா. ஸோ நாளைக்கு வருஷப்பருப்பு அவர் இருக்குண்டு. இப்போ இது சொல்லும்போது ஐ தாட் ஆஃப் ஷேரிங். இந்த ரமணா சிவாச்சாரியோட சாக்தம் புக்கில் அவர் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. எந்தெந்த அம்பாளுக்கு தெர் இஸ் ஆர்டிகல் அபவுட் பச்சை புடவை காரியத்தில் எழுதுகிறார். மீனாட்சி அம்மன் பச்சை புடவை கிடையாது, நல்லா படிச்சுக்கணும். மீனாட்சி அம்மன் கட்டிட்டு படங்கள்லாம் போடுற பச்சையில் மீனாட்சி அம்மன் ஸ்லோகத்திலேயே சிகப்பு வஸ்திரம் தான் சொல்லியிருக்கு அவளுக்கு. மாதங்கிக்கு சிகப்பு தான் சொல்லியிருக்கு. ஸோ எந்தெந்த அம்பாளுக்கு என்னென்ன கலர் கட்டலாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வாசகாலுக்கு தெரிஞ்சாதான், அது நேயருக்கு புரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த தடவை கோவிலுக்கு வாங்கும்போது நல்லா புரிஞ்சுங்க. கட்டம் பல சிந்தட்டிக்கெல்லாம் வாங்கக்கூடாது. இது கூட வேண்டாம். பேர் கல்யாணி காட்டன்லாம் கூட இட்ஸ் அ சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் மிக்ஸ்டு. அது காட்டன், பியூர் காட்டன் வாங்குங்க, இல்லை பட்டு வாங்குங்க. இந்த 2 திங்ஸ். இதுக்கு போகலாம், அதுக்கு போயிடலாம், இல்லை ஒரே வழியாக. ஸோ இப்போ 1 by 1 அம்பாளை சொல்கிறேன். அதுக்கு உண்டான தியான ஸ்லோகத்திலேயும் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன வந்து வஸ்திரம் சொல்லியிருக்கு. முதல் அம்பாள் லலிதா மகா திருப சுந்தரி. தியான ஸ்லோகம் இதில் எடுத்துக்கிட்டா, தாயே பத்மாசனத்தா விகிதது பதனாம் பத்மபத்ரதாட்சி, அந்த தியான ஸ்லோகம் சொல்லிட்டு பீதாம்பராம் சொல்லியிருக்கு. பீத வஸ்திரம், பீதாம்பராம்லாம் மஞ்சள் கலர் வஸ்திரம்னு சொல்லியிருக்கு. லலிதா மகாசுந்தரத்துக்கு கட்டிட்டு வஸ்திரம் மஞ்சள். அடுத்ததாக புவனேஸ்வரி பாஷாங்குஷவ். இங்கே புவனேஸ்வருக்கு மஞ்சள் வஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. ராஜராஜேஸ்வரி பாலார்த்தித தேஜசாம், அதுக்கு வந்து ரத்தாம்பராம் சிகப்பு வஸ்திரம் ராஜராஜேஸ்வரிக்கு சொல்லியிருக்கு. மாதங்கி தியாகேயாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த தியான ஸ்லோகம். அதுக்கு ரத்த வஸ்திரம், மாதங்கிக்கு சிகப்பு வஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. அடுத்து விஷ்ணு துர்கை நீலோத்பலம் அப்படின்னு சொல்லிட்டு, நீலோத்பலன்னு சொல்லிட்டு தியான ஸ்லோகம் சொல்லியிருக்கு. அவளுக்கும் வந்து விஷ்ணு துர்கைக்கும் பீதாம்பரம். கோவிலில் விஷ்ணு துர்க்கை வருதுல, சிகப்பு கலர் பாவாடை வாங்கி கொடுக்கும். பீதாம்பரான்னு சொல்லிருக்கு. மஞ்சள் வஸ்திரம் தான் வாங்கி தரணும், மஞ்சள் பாவாடை. மகா கௌரி ஸ்வேதஹஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு தியான ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஸ்வேதாம்பரம் வெள்ளை வஸ்திரம், ஐவரி கலரில் இருக்கலாம். அதான் பார்டர் இது வேணா இருக்கட்டும், உடம்பு வந்து வெள்ளையாக தான் இருக்கணும். அடுத்து மகாலட்சுமி சதுர்புஜா ஆரம்பிக்கிறது. சுக்ல வஸ்திரம், மகாலட்சுமிக்கு வெள்ளை வஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. ஆதிலட்சுமி பீஜாபுர பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆதிலட்சுமி இது பீதாம்பரம் மஞ்சள் வஸ்திரம் தான் கட்டணும்னு போட்டிருக்கு. சௌபாகியலட்சுமி அம்போஜேசி அப்படின்னு ஆரம்பிக்கிறது தியான ஸ்லோகம். சுக்லாம்பரம் வெள்ளை வஸ்திரம் தான் கட்டணும். அடுத்து சரஸ்வதி சுக்லாம் சுக்லாம்பரம் அப்படின்னு இதில் வந்து வஸ்திரம் சுக்லாம்பரான்னு இருக்கு, வெள்ளை வஸ்திரம் தான் அம்பாளுக்கு. சரஸ்வதிக்கு வாக்தேவிக்கு வந்து அது சரஸ்வதியோட இன்னொரு ரூபம். அது சீமச்சந்தன சர்ச்சிதா, அவளுக்கு வந்து அதே மாதிரி சுக்லாம்பரா வெள்ளை வஸ்திரம் தான். துவாரசக்தி, இங்கே 2 சைடில் துவாரபாலகி இருக்கா இல்லையா, துவாரசக்தி தீனே திரா ரத்த அப்படின்னு இருக்கு. பீதாம்பரா மஞ்சள் வஸ்திரம் தான் வாங்கி கட்டணும். துவாரபாலிகைக்கு எல்லாருக்கும் இந்த ஜெயா விஜயான்னு பேர். விஷ்ணுக்கு இருக்கிறது ஜெய விஜயன், இது ஜெயா விஜயா. இவர்களுக்கெல்லாம் மஞ்சள் வஸ்திரம் தான் சாத்தணும். அடுத்ததாக பிராமி பராபயம் பீதாம்பரா மஞ்சள் வஸ்திரம். மாகேஸ்வரி மேகமுகி சுக்லாம்பரம் சுக்லவஸ்திரம் வெள்ளை வஸ்திரம் தான் மாகேஸ்வரிக்கு. பூமாதேவிக்கு ஷாமபர்ணாம் நிபாம் ரத்தாம்பரம் சிவப்பு வஸ்திரம் தான் பூமாதேவிக்கு. அங்காள பரமேஸ்வரி ஏகபக்திராம் அப்படின்னு இருக்கு. ஏகதரம் ஒரு முகம் உடையவள். பீதாம்பரதரி மஞ்சள் வஸ்திரம் தான். திரௌபதிக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு எல்லாம் மஞ்சள் வஸ்திரம் தான். சதுர்புஜ காளி தியாயேத் காளி ரத்த வஸ்திரம் சிகப்பு தான். காளிக்கா எங்கள் இதில் பத்ரகாளி கோவிலுக்கு அந்த பள்ளியிலக்காவுக்கு போனால் சிகப்பு வஸ்திரம் தான் சாத்திருப்பா. எதுக்கு வர சிகப்பு தான் சாத்துறான்னு பார்த்தேன் நான். ஏன்னா அதுதான் சொல்லியிருக்கு, பத்ரகாளிக்கு காளிக்கு எந்த காளிக்குமே சிகப்பு வஸ்திரம் தான் சாத்தணும் இருக்கு. நான் சொல்கிறதுலாம் வந்து
காரிய சித்திக்காக மெயினாக பண்ணுறது இதெல்லாம். வாராகிக்கு வந்தே வாராக பக்திராம் பீத கோசேய வஸ்திராம், மஞ்சள் வஸ்திரம் தான் வாராகிக்கு. அது ரத்த சாமுண்டிக்கு ரத்தாபாம் அப்படி ஆரம்பிக்கிறது தியான ஸ்லோகம். ஆனால் கட்டின்ற வஸ்திரம் மஞ்சள், பீதாம்பராம் இதை போட்டிருக்கு. சித்தி தேவி பீதவர்ணாம் ஆரம்பிக்கிறது தியான ஸ்லோகம். பீதாம்பரசுதாரணி மஞ்ச வஸ்திரம் தான். தேவி சதுர்புஜாம் அப்படி ஆரம்பிக்கிறது தியான ஸ்லோகம். பீத வஸ்திரம் தான், மஞ்சள் தான் தேவிக்கு. அஷ்டபுஜ காளி, சதுர்புஜ காளி வேறு, அஷ்டபுஜ காளி வேறு. அஷ்டபுஜ காளிக்கு வந்து ஷியாமா பாம் அப்படி ஆரம்பிக்கிறது. இவளுக்கு ரத்த வஸ்திரம் தான். அடுத்து வந்து செல்வ பாத்திரிக்கு மகாலட்சுமிக்கு, செல்வ பிராப்திக்கு தேவிக்கு சிகப்பு வஸ்திரம் கொடுத்தா செல்வம் சேரும். கல்வி பிராப்திக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தணும். அதாவது சத்ரு உபாதையை நீக்கத்துக்கு என்ன செய்யணும்னா நீலமும் கருப்பு வஸ்திரம் சாத்தணும்னு இருக்கு. சத்ரு உபாதை நமக்கு எக்கத்தியமாக எனிமீஸ் எல்லாம் இருந்தால் அப்போ வந்து சாத்தக்கூடிய வஸ்திரம் வந்து நீலம் கருப்பு. கருப்பெல்லாம் நம்ம சாத்த மாட்டா, பட் காளிக்கு சாத்துவா. ஸோ இந்த தேவியே வந்து துர்காலட்சுமி சரஸ்வதி சொல்வது துர்கைக்கு நீலம் சாத்தலாம், கருப்பு சாத்தலாம். இல்லைன்னா பிரத்யங்கராக்கு நீலம் கருப்பு சாத்தலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த தேவதைக்கு இந்த வஸ்திரம் சொல்லியிருக்கு, அது பலன் நிறையா கொடுக்கும். அதே மாதிரி புருஷ தேவதைக்கெல்லாம் அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுக்கணுன்னா காட்டன் வேஷ்டி வாங்கி கொடுங்க. பாலிஸ்டர் தான் நிறையா வாங்கி கொடுத்துட்றேன். எங்கள் கோவிலில் சுருட்டி போட்டுருவோம். அதை கூட துவைக்க முடியாது, கட்ட முடியாது. எதுக்கான வாங்கி பண்ணுறேன்? காட்டன் வேஷ்டி வாங்கி கொடுங்க. அதில் பெரிய ஜெரியெல்லாம் ஒன்றும் போட்டுக்க வேண்டாம். மயில் கண்ணே நூல்லையே போட்டிருப்பான் மயில் கண்ணு, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா போதும். காட்டன் வாங்கி கொடுங்க. அதான் குருக்களுக்கும் வசதியாக இருக்கும், சுவாமிக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. ஸோ புருஷ தேவதைக்கெல்லாம் காத்தால் தான் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். ஸ்திரீ இது பிரதோஷம் வந்ததுன்னா அது தனி. ஸோ சிவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணோன்னா காத்தால வேலை தான் பண்ணணும். முருகர் பண்ணால் காத்தால தான் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ரீ தேவதையின் அனுகிரகம் வேணும்னா சாயந்தர வேலையில் பண்ணணும். விளக்கு வச்ச அப்புறம்தான் ஸ்ரீதேவிக்கு அபிஷேகம்லாம் பண்ணால் பலன் பல மடங்கு பெருகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அது சிவனுக்கு பண்ணுறோம், அம்பாவுக்கு பண்ணணும், அன்னைக்கு அப்போ காத்தால் பண்ணிடலாம். ஒரு இதுவே துர்கையோ காளியோ வேறு அம்பாள் புவனேஸ்வரி இதுக்கெல்லாம் பண்ணுறதா சாயந்தர வேலை உசிதமாக சொல்லப்பட்டிருக்கு. நவராத்திரி மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஸ்ரீதேவத்தினுடைய பவர் வந்து சாயந்தரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுவும் நினச்சி பாருங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் வந்து சாயந்தரம் வந்து பூஜை பண்ணலாம். சாயந்தரம் வந்து வெளியில் ஆஃபீஸ்லாம் போய்ட்டு தான் குளிக்கணும், ஸ்நானம் பண்ணிக்கணும், புடவையை மாற்றிக்கணும், வேஷ்டியை மாற்றிட்டு சாயந்தரம் நல்ல இது டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ இது சொல்லி இந்த வஸ்திரம், இந்த நேரம், இந்த இது நான் இதுக்கெல்லாம் போகல, இப்போ நைவேத்தியத்துக்கெல்லாம் போகல. அது அவளுக்கு உண்டானது எது பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதை பௌர்ணமி அன்றைக்கெல்லாம் உடானம் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை அது வேறு என்ன பண்ணலான்னா இப்போ வெயில் காலத்தில் அக்னி நட்சத்திரம் வர வரைக்கும் தத்தியானம் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட பானகம் பண்ணி வச்சிடலாம், ஈஸி. கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சில்லுண்டு பானகம் எப்படி பண்ணுறது, வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு நல்லா ஐஸ் தண்ணியாட வச்சுக்கணும். பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சுக்குப்பொடி போடணும், இல்லை இஞ்சி தட்டி போடலாம், ஏலக்காய் தட்டி போடணும். போட்டு ஒரு மூடி எலுமிச்சம், இப்போ நிறைய ஒரு லிட்டர் 2 லிட்டர் பண்ணணும்னா ஒரு எலுமிச்சம் பிடிக்கணும். பானகத்தில் லெமன் சேர்க்கணும். சரி, லெமன் சேர்க்கணும், ஏலக்காய் இருக்கணும், சுக்குப்பொடி இருக்கணும், ஒரு இஞ்சி சாறு சேர்க்கணும். அது இது இருந்தால் பானகம். அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயந்தரம் கொடுத்தேன் அழகாக குடிக்கலாம். எங்கள் டாப்பியை ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போனோம், கேரளா சைடு தான் இங்கேயே நினைக்கிறேன். அது இங்கே தான் ஈஸியாக இல்லையா. அங்கே வந்து அழகாக ஒரு கோலா கலரில் இது கொடுத்தான், ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ஆக்சுவலாக பானகத்தை அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த வெல்கம் ட்ரிங்க்குக்கு பானகமே கொடுத்தாவா அந்த ஹோட்டலில். பட் என்னதான் கண்டுபிடிக்க முடியாது, எப்படி ஃபைன் தட்டு. ஸோ அந்த டேஸ்ட் அது மாதிரி இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எளிமையான நிவேதியங்களும் இருக்குது, பண்ணலாம். ஸோ இதை பண்ணி இந்த வஸ்திரங்களை இந்த மாதிரி வாங்கி கொடுத்து பண்ணால் ரொம்ப சால சிறந்தது. நம்ம வில் கெட் த பெனிஃபிட்டு. அதாவது நம்ம பண்ணுறதெல்லாம் காரிய சித்திக்காக. எனக்கு எதுவுமே வேண்டாம் கிடையாது. நம்ம இது வேணும் அது வேணும் தான் கேட்குறோம்.
இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்குப்பட்ட குழந்தைகளுக்கு வர கெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு எல்லாமே வேணுமா இல்லையா? தன தானியம் வஸ்திரங்கள் எல்லாமே வேணும். அதில் வீடு நிறைஞ்சிருக்கணும், சகல சௌபாகியத்தோடு இருக்கணும் ஆற்றுக்கு. ஸோ அது மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாதான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எப்பயுமே அரிசி ட்ரம்மில் அரிசி இருந்துகிட்டே இருக்கணும். பருப்பெல்லாம் பார்க்கணும், வீக்லி ஒன்ஸ் இருக்கா இல்லையான்னு. உப்பு எப்பயுமே உப்பு சாடியில் நிறைஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஊறுகாய் இருக்கணும், ஏதோ ஒரு ஊறுகாய். இந்த குபேரனுக்கு பிடிச்சது ஊறுகாய். ஸோ எந்த கிரகத்தில் இருக்குதுன்னு பார்ப்பாராம் குபேரனை. என் மட்டும் சரி உன்னோட டாக்டர் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது சொன்னால ஏன் ஊறுகாய் எடுத்துன்னு இல்லை குபேரனுக்காக வச்சுக்கிறேன், அவன் குபேரன் வந்து சாப்பிட போகிறாங்கன்னு. அப்படி இல்லை, ஒரு கிரகத்தில் ஊறுகாய் மஸ்ட் கட்டாயம் இருக்கணும். அது அதே மாதிரி உப்பை வந்து கையில் எடுத்து படக்கூடாது, ஸ்பூனில் தான் போடணும். உப்பு சாதம் நெய் கையே படக்கூடாது. சில பேர் கையில் எடுத்து இப்படி போடுறா சாதம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கேவலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.